பிரிந்தல் மண்ணான்னு சொல்ல ஊர் எப்பவுமே ரொம்ப உயிரோட்டமா இருக்கும். அந்த ஊரோட இதயமே அங்க இருக்கிற சந்தை தான். ஒவ்வொரு நாள் காலையிலையும் விதவிதமான சத்தத்தோடு தான் அந்த சந்தை கண்முழிக்கும். காய்கறி விற்கிறவங்க சந்தோஷமா கூவி சூவி விலை சொல்லுவாங்க. பூ விற்கிறவங்க மணக்க மணக்க மல்லிகை பூவை வேக வேகமா மாலை கட்டுவாங்க. காத்துல ஃப்ரெஷ்ஷான மசாலா வாசனை, பழுத்த மாம்பழ வாசனை, இனிப்பான டீ வாசனை எல்லாம் கலந்து வரும். ஜனங்க அவசரமா போவாங்க, சிரிப்பாங்க, பேரம் பேசுவாங்க. அது ஒரு ஜீவநதி மாதிரி ஒரே சக்தியோடு ஓடிக்கிட்டே இருக்கும். அஞ்சலின்னு ஒரு இளம் ஓவியர் இருந்தாங்க. அவங்களுக்கு இந்த கலகலப்பான சந்தடினா ரொம்ப பிடிக்கும். ஒவ்வொரு மூலையிலையும் அவங்களுக்கு கதை கிடைக்கும். ஒவ்வொரு சிரிப்புலையும் வண்ணம் தெரியும். அந்த பரபரப்பான சந்தையோட அன்றாட நிகழ்வுகளை அவங்களுக்கு புது புது யோசனைங்க வரும். அஞ்சலி ஒரு சின்ன ஸ்டூல் மேல உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்களோட ஸ்கெட்ச் தான் அவங்களுக்கு எப்பவுமே துணை. அவங்களோட கண்ணு அங்க இங்க ஓடி ஒரு சின்ன முகபாவத்தை, ஒரு பிரகாசமான புடவையை படமா பிடிக்கும். சாதாரண விஷயங்கள்ல சூட அவங்க அழகை பார்த்தாங்க. மீனுக்கு பேரம் பேசுற ஒரு பொண்ணு, தெரு நாய்க்குட்டியோட விளையாடுற ஒரு குழந்தை, நியூஸ் பேப்பர் படிக்கிற ஒரு பெரியவர், இவங்க எல்லாரும் தான் அவங்களோட மாடல். அன்னைக்கு அவங்களோட கரி பென்சில பேப்பர்ல அழகா நடனம் ஆடுச்சு. ஒரு பழ வியாபாரியோட சுறுசுறுப்பான உணர்வை அவங்க வரைய முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவர் முகத்துல நிறைய சுருக்கங்கள், ஒவ்வொன்றும் ஒரு கதை சொல்லும். அவரோட சிரிப்பு சத்தம் நல்லா எதிரொலிக்கும். அஞ்சலிக்கு கொஞ்சம் தள்ளி ரோஹன் நின்னுக்கிட்டு இருந்தான். அவன் ஒரு அமைதியான பையன். அவனுக்கு தூரத்துல இருந்து பார்க்கறது தான் பிடிக்கும். சந்தையில வற்ற சத்தம் பொதுவா அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா அன்னைக்கு ஏதோ ஒண்ணு அவன் கண்ணுல பட்டுச்சு. அது கலரா அடுக்கி வச்சிருந்த பொருட்கள் இல்லை. வியாபாரிங்க சத்தமா கூவுறது இல்லை. அது அஞ்சலி. அவ தன்னோட ஓவியத்துல மூழ்கி இருந்ததை அவன் பார்த்துக்கிட்டே இருந்தான். அவளோட புருவம் கவனத்துல சுருங்கி இருந்துச்சு. ஒரு முடி கற்றை அப்பப்போ அவ முகத்துல வந்து விழுந்துச்சு. அவளோட அந்த ஈடுபாடு அவனுக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சுது. ரோஹன் அடிக்கடி அவனோட வேலை விஷயமா சந்தைக்கு வருவான். பக்கத்துல ஒரு சின்ன அமைதியான புத்தக கடையை அவன் நடத்திட்டு வந்தான். சூட்டத்தை புத்தகங்கள்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா கலையையும் அவன் ரசிப்பான். அஞ்சலி உட்கார்ந்திருந்த இடத்துக்கு அவன் மெதுவா நடந்து போனான். அவளை தொந்தரவு பண்ண அவன் விரும்பல். அவளோட ஓவியத்தை ஒரு எட்டி பார்க்கத்தான் ஆசைப்பட்டான். அவன் கிட்ட நெருங்கும் போது யாரோ அவன் மேலே இடிச்சிட்டாங்க. அவன் லேசா தடுமா. அவனோட பை அஞ்சலியோட ஈசல் மேல உருசிடுச்சு. அவளோட கரி பென்சில் டங்குன கீழே விழுந்துச்சு. அவங்க கண்கள் முதிரையா சந்திச்சுக்கிச்சு. ஒரு ஆச்சரியம், அப்புறம் ஒரு வெக்க புன்னகை. ரொம்ப மன்னிச்சுக்கோங்க, ரோஹன் மெதுவா சொன்னான். அவன் குரல் ரொம்ப மென்மையா இருந்துச்சு. அஞ்சலி அவளோ பென்சிலை எடுத்தா. பரவாயில்ல, அவ ஒரு அன்பான புன்னையோடு சொன்னா. இப்படி பரபரப்பான சந்தையில இதெல்லாம் சகஜம்தான். ரோஹன் அவளோட ஸ்கெட்ச் புக்கை கவனிச்சான். அந்த பழ வியாபாரியோட படம் கிட்டத்தட்ட உயிருள்ள மாதிரி இருந்துச்சு. இது ரொம்ப அற்புதமான ஓவியம், அவன் மனசார பாராட்டி சொன்னான். அஞ்சலியோட முகம் பிரகாசமாச்சு. நன்றி. எனக்கு அன்றாட வாழ்க்கையில கலையை தேடுதுன்னா ரொம்ப பிடிக்கும். இதான் ஆரம்பம். ஒரு சாதாரண மன்னிப்பு, கலையை ரசிக்க ஒரு பொதுவான குணம். அது அந்த கலகலப்பான சந்தைக்கு நடுவுல ரொம்ப இயல்பான சுலபான ஒரு உரையாடலை ஆரம்பிச்சு வச்சது. அவங்க வண்ணங்களை பத்தியும் கோடுகளை பத்தியும் பேசினாங்க. புகழ்பெற்ற ஓவியர்கள், உள்ளூர் கைவினைகள் பத்தி பேசினாங்க. ரோஹன் நல்லா காது கொடுத்து கேட்கிறான்னு அஞ்சலிக்கு தோணுச்சு. அவன் அதிகமா பேசல, ஆனா அவனோட கண்கள்ல ஆழமான புரிதல் தெரிஞ்சுது. அஞ்சலியோட ஆர்வத்தை பார்த்து ரோஹன் ரொம்ப ஆச்சரியப்பட்டான். அவ உலகத்தை ஒரு கேன்வாஸ் மாதிரி பார்த்தா. அவன் அதை அமைதியான கதைகளோட கூப்பா பார்த்தான். அவங்களோட வித்தியாசங்கள் ஒன்றுக்குன்னு துணையா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சீக்கிரமே அவங்க 2 பேரும் சேர்ந்து பெரிந்தல் மன்னாவை இன்னும் சுத்தி பார்க்க முடிவு பண்ணாங்க. அந்த ஊர்ல நிறைய மறைஞ்சிருந்த பொக்கிஷங்கள் இருந்துச்சு. அதை ஒன்னா சேர்ந்து கண்டுபிடிக்க அவங்க ஆசைப்பட்டாங்க. இந்த சூட்டு பயணம் ஒரு புது உற்சாகமான அத்தியாயம் மாதிரி இருந்துச்சு. அவங்களோட முதல் பயணம் ஊருக்கு வெளியே இருந்த ஒரு பழமையான கோவிலுக்கு சூட்டிட்டு போச்சு. அந்த கோவில் ரொம்ப பழமையானது, அமைதியானது. அதோட கல் சுவர்ல நுணுக்கமான சிப்ப வேலைப்பாடுகள் இருந்துச்சு. முற்றத்துல இருந்த பெரிய ஆலமரத்தோட இலகுக்கு நடுவுல சூரிய ஒளி ஊடுருவி வந்துச்சு. அவங்க சுத்தி நடந்தாங்க. மனசுக்குள்ள ஒரு அமைதி பரவுச்சு. அஞ்சலி தூண்கள் இருந்த டிசைன்களை வரைஞ்சா.
ரோஹன் கோவில் மணிகள் மெதுவாக ஆடுறதை பார்த்துக்கிட்டு இருந்தார். அந்த அமைதியில் அவங்களுக்கு ஒரு நிசப்தமான சந்தோஷம் கிடைச்சிச்சு. வார்த்தைகளால சொல்ல முடியாத அளவுக்கு அந்த நிசப்தமே நிறைய பேசிச்சு. அந்த கோவில் அவங்களோட மலரும் நட்பை ஆசீர்வதிச்சது. அப்புறம் பெரிந்தல் மன்னா பக்கத்துல ஓடுற ஒரு மென்மையான ஆத்தோரமா போனாங்க. அது ஒன்றும் பெரிய கடற்கரை இல்லை, ஆனா அது அவங்களோட அமைதியான கரை. மென்மையான புல் மேல உட்கார்ந்தாங்க. சின்ன சின்ன மீன்பிடி படகு தண்ணியில சோம்பேறித்தனமாக இருந்துச்சு. அஞ்சலி வழுவழுப்பான கலரான சூழாங்குகளை சேகரிச்சா. ரோஹனாத்து தண்ணியில சில்லாங்குச்சி போட்டான். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சிரிச்சாங்க. அஞ்சலி அப்பப்போ ரோஹனை வரையதுக்கு அனுப்பா. அவனோட யோசனையான முகபாவங்கள், அவன் அமைதிய ஆச்சரியத்தோட உலகத்தை பார்க்குற விதம், இதையெல்லாம் வரைகிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் அவளுக்கு பிடிச்ச மாறிக்கிட்டு இருந்தா அவ எதிர்பார்த்த ஒரு உந்து சக்தி. பெரிந்தல் மன்னா அவங்களுக்கு நிறைய சின்ன சின்ன சந்தோஷங்களை கொடுத்துச்சு. அவங்க மறுபடியும் சந்தைக்கு போனாங்க, ஆனா இப்போ ஒரு புது பார்வையோடு. அஞ்சலி சுவாரஸ்யமான மங்களை ரோஹனுக்கு காட்டுவான். ரோஹன் சின்ன சின்ன சந்துகளை ஒளிஞ்சிருக்கிற பழைய கடைகளை அஞ்சலிக்கு காட்டுவான். அவங்க ஊர் பலகாரங்களை சாப்பிட்டாங்க, இளநீர் குடிச்சாங்க. ஒவ்வொரு சின்ன அனுபவமும் ஒரு பொக்கிஷமான நினைவாச்சு. அஞ்சலி இந்த தருணங்களால அவளோட ஸ்கெட்ச்க்கு நிரப்பினான். ரோஹன் ஒரு கலர் பட்டத்தை பார்க்குற மாதிரி வரைஞ்சான். அவன் ஒரு புத்தத்தோட பக்கங்களை கவனமா திருப்புற மாதிரி அவனோட கைகளை வரைஞ்சா. இந்த சின்ன சின்ன விஷயங்கள் அவளுக்கு ரொம்ப விலை மதிப்பில்லாததா இருந்துச்சு. ஒரு நாள் சாயங்காலம் வானம் ஆரஞ்சு ஊதா நிறங்கள ஓவியம் வரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. மென்மையான காத்து இலைகளை லேசா அசைச்சுது. அவங்க ஒரு சின்ன குண்டு மேல உட்கார்ந்துருந்தாங்க. அங்க இருந்து பெரிந்தல் மன்னாவோட மின்மினின ஜொலிக்கு விளக்கு தெரிஞ்சுது. மேலிருந்து பார்க்கும்போது ஊரு ரொம்ப அமைதியா தெரிஞ்சுது. ரோஹன் கொஞ்ச நேரமா அமைதியா இருந்தான். அவன் ஏதோ யோசனைகளை சேகரிக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அவன் ஏதோ முக்கியமான விஷயம் சொல்ல போறான் அஞ்சலிக்கு தோணுச்சு. அதனால பொறுமையா காத்திருந்தான். அந்த சூழல் ரொம்ப மென்மையாவும் அமைதியாவும் இருந்துச்சு. அந்த சாயங்காலத்தோட அழகு மனசுல இருக்கிறத உண்மையா சொல்ல தூண்டுற மாதிரி, உணவுகள் மெதுவா வெளிப்படுற மாதிரி இருந்துச்சு. ரோஹன் அஞ்சலி பக்கம் திரும்பினான். அவன் குரல் கொஞ்சம் தயக்கமா இருந்தாலும் உண்மையா இருந்துச்சு. அஞ்சலி, அவன் ஆரம்பிச்சான், உங்க நேரம் செலவு பண்ணது ரொம்ப விசேஷமா இருக்கு. அவளோட கலை எப்படி தன்னை சுத்தி இருக்கிற அழகை பார்க்க வச்சதுன்னு சொன்னான். அவளோட உற்சாகம், எல்லாத்திலையும் சந்தோஷத்தை கண்டுபிடிக்கிற அவளோட திறமை, இதையெல்லாம் அவன் பாராட்டினான். நீ உலகத்தை இவ்வளவு பிரகாசமான வண்ணங்களை பார்க்கிற அவன் சொன்னான். அந்த வண்ணங்களை நீ என் வாழ்க்கையிலையும் கொண்டு வந்திருக்கு. அவ மேல தனக்கு இருந்த உணவு நட்பை விட ஆழமாகிடுச்சுன்னு அவன் ஒத்துக்கிட்டான். இதுக்கு முன்னாடி அவன் வராத ஒரு பிணைப்பை உண்டா. அது ஒரு எளிமையான மனப்பூர்வமான ஒப்புதல். அஞ்சலி கேட்டுக்கிட்டு இருந்தா. அவளோட இதயம் கொஞ்சம் வேகமா துடிச்சுது. அவனோட வார்த்தைகள் ஒரு மென்மையான இசை மாதிரி இருந்துச்சு. அவளுக்கும் ரோஹனோட அமைதியான துணையில ஏதோ ஒரு ஸ்பெஷல் விஷயம் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. அவனோட அமைதி அடிக்கடி பரபரப்பா இருக்கிற அவரோட கலை மனசுக்கு ஒரு இதமான மருந்து மாதிரி இருந்துச்சு. அவனோட நிலையான இருப்பு, அவனோட யோசனையான குணம், இதையெல்லாம் அவமதிச்சா. ரோஹன், அவ சொன்னா, அவ குரல் மென்மையா இருந்தாலும் தெளிவா இருந்துச்சு. நானும் அப்படித்தான் உணர்றேன். அவனோட அமைதியான பலம் தனக்கு எப்படி உத்வேகம் கொடுத்துச்சுன்னு சொன்னா. அவனோட பார்வைகள் எப்படி அவளோட கலைக்கும் வாழ்க்கைக்கும் ஆழம் கொடுத்துச்சுன்னு விளக்கினான். பகிர்ந்துகிட்ட அந்த உணவுகள் அவங்க முன்னாடி இருந்த சூரிய அஸ்தமனம் மாதிரி அழகா காத்திலும் இருந்துச்சு. அவங்க வெளிப்பட்டு உணவுகள் ஒரு புது அழகான புரிதலை உருவாக்குச்சு. பெரிந்தல் மன்னா ஊரு அதோட கலகலப்பான தெருக்களோடு அமைதியான மூளைகளோடு அவங்கள் பார்த்து சிரிக்கிற மாதிரி இருந்துச்சு. சந்தையில் இருக்கிற உயிரோட்டமான வாழ்க்கை, பழமையான கோவிலோட அமைதி, ஆத்தங்கரையில விளையாடின தருணங்கள், இந்த எல்லா இடங்களும் அவங்களோட வளர்ந்த வட்ட பிணைப்புக்கு சாட்சியா இருந்துச்சு. அவங்களோட காதல் கதை இந்த எளிமையான அழகான ஊரோட வாழ்க்கையில பின்னப்பட்டிருந்துச்சு. பகிர்ந்திட்ட பார்வைகள், அமைதியான உரையாளர்கள், வாழ்க்கை கலையை ரசிக்கிற குணம், இதுல இருந்து பெந்த காதல். அது அவங்களோட பயணம் எளிமையா இருந்தாலும் ரொம்ப ஆழமானதா இருந்துச்சு. அவங்க ஒன்னா சேர்ந்து ஒரு எதிர்காலத்தை பத்தி கனவு காண ஆரம்பிச்சாங்க. அது ஒன்றும் பெரிய லட்சியங்கள் நிறைஞ்ச எதிர்காலம் இல்லை. அது சின்ன சின்ன சந்தோஷங்கள் நிறைஞ்ச எதிர்காலம். அஞ்சலி தொடர்ந்து ஓவியம் வரைவா.
ரோஹன் தொடர்ந்து படிப்பான், அவனோட அமைதியான அறிவை பகிர்ந்துக்குவான். அவங்க ஒரு சின்ன வீடு, ஒருவேளை ஒரு சின்ன தோட்டத்தோட பண்ணி பார்த்தாங்க. புத்தங்கள், ஓவிய பொருட்கள், சிரிப்பு சத்தம் நிறைஞ்ச ஒரு வீடு. வாழ்க்கையில சவால்கள் இருக்கும்னு அவங்களுக்கு தெரியும், ஆனா அதையும் சேர்ந்து சந்திக்க அவங்க தயாரா உணிஞ்சாங்க. அவங்களோட அஸ்திவாரம் ரொம்ப பலமா இருந்துச்சு. மரியாதை, புரிதல், ஆழமான நிலையான அம்பு மேல கட்டப்பட்டது. பெரிந்தல்மன்னாவோட தெருக்க ஒரு காலத்துல சும்மா பின்னியா இருந்தது, இப்போ ஒரு விசேஷமான அர்த்தத்தை கொடுத்துச்சு. ஒவ்வொரு சந்து, ஒவ்வொரு கடை, ஒவ்வொரு பழக்கமான முகமும் அவங்களோட பயணத்தை ஞாபகப்படுத்துச்சு. காதல் எதிர்பார்க்காத இடங்கள்ல சூட கிடைக்கும்னு அந்த ஊரு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அது ஒரு சந்தையோட சந்தடியோ இல்ல ஒரு கோவிலோட அமைதியிலையோ மலரலாம். பகிர்ந்துகிட்ட புன்னகைகளையும் அமைதியான தருணங்களையும் அது வளரலாம். வாழ்க்கையை அதோட எல்லா எளிமையோடவும் சிக்கலோடவும் ஏத்துக்கிற தைரியம் அவங்க கோர்த்து ஒன்னா கத்துக்கிட்ட பாடம். அப்படியே அஞ்சலியும் ரோஹனும் அவங்களோட எதிர்காலத்தை நோக்கி பார்த்தாங்க. அவங்களோட இதயம் நம்பிக்கைனாலும் அன்பினாலும் நிறைஞ்சிருந்துச்சு. அவங்க தொடர்ந்து அன்றாட வாழ்க்கையில கலையை கண்டுபிடிப்பாங்க. அவங்க தொடர்ந்து சின்ன சின்ன தருணங்களை பொக்கிஷமா நினைப்பாங்க. பெரிந்தல்மன்னால அவங்களோட வாழ்க்கை எளிமையான வாழ்க்கையோட அழகுக்கு ஒரு சாட்சி. அவங்களோட காதல் கதை ஒரு மென்மையான ஞாபகமூட்டல். கலை, சிரிப்பு, ஒரு சூட்டு பயணம் இருந்தா எந்த எதிர்காலத்தையும் ரொம்ப பிரகாசமா நம்பிக்கையான வண்ணங்கள்ல தீட்டலாம்னு அது காட்டுச்சு. அவங்களோட பயணம் கிடைச்ச காதலோட ஒரு அமைதியான உண்டாட்டம்.